ஸோ பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பிஸ்னஸில் எப்பயுமே நம்மளுக்கு வந்து நஷ்டம் அப்படின்ட்டு எதுவும் கிடையாது. ஏன்னா ப்ராடக்ட் நம்மக்கிட்ட இருக்குது. நம்ம வந்து வாங்கின ரேட்டுக்கு விற்கிறதோ இல்லைனா கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா வச்சு விற்கிறதோ நம்மளோட கையில் இருக்குது. ஸோ நம்ம வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக விற்கணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அவ்வளோ ப்ரைஸ் குறைக்கணும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக விற்றா போதும்னா நம்ம ப்ரைஸ் வந்து கொஞ்சம் ஏற்றுன மாதிரி விற்கணும். ஸோ பட் சாரீஸில் பிஸ்னஸில் லாஸ் ஆச்சான்னு கேட்டால் சாரீ பிஸ்னஸில் லாஸ் ஆகலை. அது எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் திரும்ப திரும்ப வந்து சாரீஸ் வாங்கிட்டு தான் இருந்தோம், போட்டுட்டு தான் இருந்தோம். கஸ்டமர்ஸ் கிட்ட எடுத்துகிட்டு போய் காமிச்சிட்டு இருந்தோம். எக்ஸ்போ போட்டோம். அந்த எக்ஸ்போ போடுறோம் பார்த்தீங்களா, அந்த ஸ்டால்ஸு, அதில் தாங்க நஷ்டம். நாங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு விற்கலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போவோம். பார்த்தா வந்து விற்கவே விற்காது. 5000 கொடுத்துட்டு போவோம் அந்த ஸ்டாலுக்கு. ஆனால் ஒரு சாரீ கூட விற்றுருக்காது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். அதுவும் நானும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், எங்கள் அண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எங்கள் அண்ணன் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. எல்லாத்தையும் தூக்கி காரில் வச்சுக்கிட்டு, காரு கொஞ்ச நாளைக்கு இந்த ஒரு மாதிரி ஆட்டோ மாதிரி தான் நாங்கள் வச்சுட்டு இருந்தோம். கார் அந்த மாதிரி இருந்தது. கொண்டு போனால் வாங்கவே மாட்டாங்க.